அப்டேட் பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக இருந்து ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் டீமோட சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சாட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் பேஸ் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது. இன்னையோட முடிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் பேஸ் வந்து நடக்க போகுது. இதுக்கு அடுத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க சான்ஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 8000 பேருக்கு மேலே கூப்பிட்டுருந்தாங்க. 8000 பேருக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கேட்டுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 ஆகிய தேதிகளில் வந்து ஒரு 3600 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் பேஸ்லேயே முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 898 பேர் வந்து ஆப்சன்டீஸாக தான் இருந்தாங்க. நாட் அட்டெண்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த 3 டேட்ஸ்லேயும். அடுத்து ஒரு 898 பேரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி அப்படிக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதுலேயுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேக்கன்சிஸாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 23 அப்படிங்கிறத வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 323 பேரில் வேக்கன்சிஸ் வந்து ஒரு 200 வேக்கன்சிஸ் வந்து விழுந்திருக்கு. 200 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இப்போ 4th பேஸ்க்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு தான் வந்து வரப்போகுது. 4th பேஸ்க்கான சீட் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு தான் வரப்போகுது. தேர்ட் ஸ்லைடிங் வந்து ரிசல்ட்டுமே இன்னைக்கு தான் வரப்போகுது. மணி இப்போ வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி கிட்ட ஆகுது. இது வரைக்குமே எந்த விதமான அப்டேட்டுமே டிஎன்ஏ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலை. மார்னிங் வந்து இந்த காலேஜ் ஓப்பனிங் டேட்டு, எப்பப்பெல்லாம் வந்து லீவ் வந்து இருக்கும், லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு, எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, வேக்கன்சிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் மார்னிங் வீடியோஸ்லாம் நம்ம வந்து மேக் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கண்டிப்பாக வந்து ஒரு 12 to 1 ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எனி அப்டேட்ஸ் இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ரவுண்டுக்கு நீ தான் லாஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4th ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் 29ஆம் தேதி வந்து 4th ரவுண்டுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். மார்ச் 29 வந்து 4th ரவுண்டுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதுலேயுமே நம்ம சேனல் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இப்போ மார்ச் 29 வரைக்கும் கண்டிப்பாக மார்ச் 29 முடிஞ்சிட்டு அப்படின்னா அடுத்து வந்து என்ன இருக்கிறது, என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து ஏப்ரல் 11 வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 18 வந்து காலேஜ் வந்து ஓப்பனிங் டேட்டு. நீங்கள் வந்து அந்த என்ன பண்ணலாம், ஏப்ரல் 18னா உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு 1 to 2 டேஸ் வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா ஏப்ரல் 18 வந்து தமிழ் நியூ இயரு. அடுத்து வந்து ஏப்ரல் வந்து 15 வந்து என்ன அப்படின்னா குட் ஃப்ரைடே, ஏப்ரல் 16 சனிக்கிழமை, ஏப்ரல் 17 வந்து சண்டே, ஏப்ரல் 18 காலேஜ் வந்து திறக்காங்க. தொடர்ந்து ஒரு 4 நாள் லீவ் இருக்குது பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் தான் வந்து ஏப்ரல் 18 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 16, 17 நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்தந்த காலேஜிலேருந்து கண்டிப்பாக ஃபோன் கால்ஸ் வந்து வரும். நம்மளே அந்த இதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். கோடைக்கால விடுமுறைக்கு வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. எங்கன்னா இன்னும் அந்த 4 வருஷ கோர்ஸை 3 வருஷ கோர்ஸாக வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபாஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுறாங்க. சரி பார்க்கலாம். ஏன்னா 5th ரவுண்டு இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 3500 பேர் கூப்பிட்டு அத்தனை பேர் வரல பார்த்தீங்களா. செகண்ட் ரவுண்டில் 898 பேர் கூப்பிட்டு 898 பேர் வரல பார்த்தீங்களா. மேக்ஸிமம் வந்து ஆப்சன்டீஸாக தான் இருக்குது. 393 பேர் ஆப்சன்டீஸாக இருந்துச்சு. அடுத்து தேர்ட் ரவுண்டில் 393 பேர் கூப்பிட்டு 200 வேகன்சிஸ் இருக்குது. அதனால் 200 பேரை கூப்பிட்டா கூட கண்டிப்பாக ஒரு 20 பேராதுக்காவது ஆப்சன்டீஸ் வந்து இருக்காச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 50 வேகன்சிஸாவது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். பறக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்தே தான் இருப்போம். இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கட் ஆஃப் ரிலீஸஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். பறக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.